பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த புதிய நாளிலே தேவன் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவன் என்னோட என்ன பேச போறாரு, இந்த நாளிலே கர்த்தர் என்னோட என்ன வாக்குகள் கொடுக்க போறாரு, இந்த நாளிலே எனக்கு எப்படிலாம் நடக்க போகுது, என்னோட வேலையில, என்னுடைய குடும்பத்துல, நான் போகிற வழியில் எல்லா இடத்துலையும் நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் எப்படி ஆண்டவர் எனக்கு நடத்த போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஆவோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு என்று என்ன வாக்குகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். யோபு எழுதின நிருபம் 42ஆம் அதிகாரத்துல, யோபு எழுதின நிருபம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். யோபு எழுதின நிருபம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். முன்பு இருந்ததை விட பின்பு அவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய நிலைமையில இருக்கும் பொழுது யாரானாலுமே நிச்சயமா நம்ம அதை பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஆனா அவன் அந்த டைம்ல பண்ணாப்படி, யோபு அந்த டைம்ல பண்ணாப்படி. யோபு அந்த டைம்ல பண்ணாலதான் முன்பு இருந்ததை விட பின்பு அவருடைய நிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதமா இருந்தது. இழந்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தான். ஏன்னா அவனை கேள்வி பண்ணவங்க முன்னால அவனை கேள்வி பண்ணாங்க, இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கேள்வி பண்ணாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பு மட்டும் மாத்தல, அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை யார் உதாசீனப்படுத்தினார்களோ, உங்களை யாரு கேவலமாய் பேசினார்களோ, யார் உங்களை இழிவாய் பேசினார்களோ அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தமா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவாரு, உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவாரு. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்க பண்ணி பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் நாளை உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். Have a nice day. Thank you.